அத்தியாயம் 2. மாயமான். ஸ்ரீகலா எழுதியது. தொடர்ச்சி. அதே நேரம் வண்டிக்காரன் அந்த ஊரின் பெரிய வீட்டின் முன் போய் நின்றான். அவனது தேகம் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு பயத்தில் வியர்த்து வடிந்தது. ஐயா சாமி என்று அவன் பெருங்குரல் எடுத்து அலற, வீட்டினுள்ளிருந்து 75 வயதுடைய முதியவர் ஒருவர் வந்தார். வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக நடந்து வந்தவர், எதுக்கெல்லாம் இப்படி கத்திக்கிட்டு ஓடியார என்ற உரத்த குரலில் அவனை அதட்டினார். அவரது பெயர் கந்தன், அந்த சிறிய ஊரின் பெரிய தலை. ஐயா, நம்ம தம்பி சின்னையா பேய் பேய் என்று முழுவதும் கூறாது விட்டு விட்டு விஷயத்தை கூற, உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? அவன் செத்து வருஷமாச்சு, என்ன மறந்துட்டியோ? இல்லை ஐயா, சின்னையா சாகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க மூச்சிறக்க சொன்னதையே திரும்ப சொல்ல, போய் சோத்தை சாப்பிட்டு வந்து நிதானமாக சொல்லு என்றவர் அங்கிருந்து நாற்காலியில் அமர்ந்தார். அவரது முகம் யோசனையில் சுருங்கியது. வசந்தா? அவர் உள்நோக்கி குரல் கொடுத்தார். என்னப்பா என்று கேட்டபடி அடுத்த நொடி அங்கு பிரசன்னமானார் அவரது மகன் வசந்தகுமார். நம்ம ராசி எதையோ பார்த்து பயந்து உளறான் பாரு, அது என்னன்னு கேளு. அவனே ஒரு குடியார பைய, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்று வசந்தகுமார் கேலியாய் கூற, ஆனால் அவன் கூறிய விஷயம் சாதாரணமானதில்லை என்று கூறியவர் விஷயத்தை கூறினார். அதை கேட்டு வசந்தகுமாரின் முகம் பேய் அறைந்தது போலானது. அது எப்படிப்பா சாத்தியம்? வசந்தகுமாருக்கு குளிர்காய்ச்சலே வந்துடும் போல் இருந்தது. எது? கந்தன் கேள்வியாக மகனை பார்த்தாரு. ராசு சொன்ன விஷயம் சாத்தியம் இல்லைதான் என்று தாடையை தடவிய கந்தனுள் பல யோசனைகள். அதற்குள் ராசு சாப்பிட்டு விட்டு வந்தவன் இடுப்பில் முடிந்திருந்த துண்டை எடுத்து தரையில் போட்டு அதில் அமர்ந்தான். கந்தனும் வசந்தகுமாரும் அவனை கேள்வியாய் பார்த்தனர். இப்போ சொல்லு, கந்தன் கேட்க, நான் சவாரிக்காக காத்திருக்கிறப்ப கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அப்போ கனவு கண்டிருப்பல. வசந்தகுமார் அவனை கேலி செய்ய, இல்லைங்கய்யா, என் 2 கண்ணால் பார்த்தேன். அது நம்ம சின்னையா தான் என்னை சவாரிக்கு கூப்பிட்டாரு. நான் பயத்தில் அடித்து புரண்டு ஓடி வந்துட்டேன். லூசு மாதிரி உளராத. வசந்தகுமார் ராசுவை மிரட்ட, கூட யார் இருந்தாங்களா? ஒரு பொம்பளை இருந்தாங்க. ராசு யோசித்தபடி பதில் கூறினான். வசந்தா, இன்னைக்கு ஊருக்குள்ளே யார் புதுசாக வந்தாங்கன்னு விசாரில? ஆகட்டுப்பா என்று வசந்தகுமார் சென்றுவிட, இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் உளராமல் வீடு போய் சேரு என்று ராசுவிடம் கந்தன் உத்தரவிட, ராசு சரி என்று விட்டு கிளம்பிவிட்டான். அவன் சென்றதும் கந்தன் யோசனையுடன் அமர்ந்திருந்தார். எங்கு தவறு நடந்தது என்று அவர் யோசிக்க துவங்கினார். என்ன ருசி! என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை என்று சிலாகித்தபடி உணவை ருசித்து ரசித்து உண்டு கொண்டிருந்தார் சுபத்ரா. செல்வாவும் அதை உணர்ந்து இருந்தாலும் வாய்விட்டு சொல்லலை. அமைதியாக உண்டான். அவன் உணவு உண்டு முடிக்கவும் முத்து அங்கே வரவும் சரியாக இருந்தது. சந்தைக்கு போகலாமா சார் என்று செல்வாவை பார்த்து கேட்ட முத்து மைனாவிடம் திரும்பி, மைனா சார் டியூட்டியில் இருக்கிற நேரம் நீ தான் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும் என்று கூற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், அம்மாவை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறிய மைனா பின்பு லேசான படபடப்புடன், ஐயாவை சந்தைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாமே சார் என்று கூற, ஏன்? முத்து, செல்வா, சுபத்ரா மூவரும் ஒரே நேரத்தில் கேட்குறாங்க. என்ன பதில் கூறுவது என்று திகைத்து விழித்தாள் மைனா. சொல்லு மைனா, சுபத்ரா அதட்டலாக கேட்டாள். ஐயா உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது. மைனா கலங்கிய விழிகளுடன் கூற, அதை கேட்ட சுபத்ரா பயந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாதவாறு, என் மகனை என்னன்னு நினச்ச? அவன் சிங்கக்குட்டி, எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவன் ஒத்தையாளாக நின்று ஜெயிப்பான் என்று பெருமித குரலில் கூறினாங்க. அம்மா வேணாம், வலிக்குது. செல்வா நகைச்சுவை வணியில் அழுவது போல் கூற, அதை கேட்டு எல்லாரும் சிரித்து விட்டாங்க. மைனா, உனக்கு என் மேலே இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனால் யாரும் என்னைய ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்றவன் இடுப்பில் சொருகியிருந்த துப்பாக்கியை எடுத்து அவளிடம் காட்டினான். மைனா அவனுக்கு உணவு இட்டதால் அவன் தன்மையாக பதில் கூறினான். இது எப்பவும் என் கூடவே இருக்கும் என்றவனை கண்டு மைனாவின் முகம் சற்று தெளிந்தது. எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கய்யா என்றவனை கண்டு புன்னகைத்தவன் முத்துவுடன் வெளியேறினான். 1 மணி நேரம் பிரயாணம் செய்து பக்கத்து ஊருக்கு வந்தவர்கள் சந்தை ஆரம்பிக்கும் இடத்தில் ஜீப்பை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கி நடந்தனர். எல்லா விதமான பொருட்களும் அங்கே குவிந்திருந்தது. செல்வா ஒவ்வொன்றையும் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு வந்தான். அப்போது பொறி மூட்டை பறந்து வந்து அவனது முகத்தின் மீது மோதி கீழே விழுந்தது. அதில் இருந்த பொறி எல்லாம் மேலே தூக்கி எறியப்பட்டு அவன் மீது மலை போல் பொழிந்தது. திடுமென பொழிந்த பொறிமலையில் அவன் எதிரே என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. மலைத்துளிகளாய் மண்ணில் விழுந்த பொறிகளை 2 கைகளால் தள்ளியபடி அவன் நிமிர்ந்தான். ஆரம்பிச்சான்களா என்றபடி முத்து செல்வா தலை மீது இருந்த பொறிகளை தட்டிவிட்டான். அப்போது பொறிமலைக்கு நடுவே ஒரு இளம் பெண் தோன்றினாள். மைனா மாதிரி உடை அணிந்திருந்தாள் அந்த பெண். ஆனால் மைனாவின் நெற்றியில் இருந்த இரத்த சிவப்பு பொட்டு மட்டும் இல்லை. அதற்கு பதில் ஏதோ ஒரு பூவினை அழகாக நெற்றியில் வரைந்திருந்தாள்.
செல்வா அவளை பார்க்கும்போதே அவள் தனது இடது கையில் பிடித்திருந்த ஒருவனை தனது வலக்கையால் நைய புடைத்து கொண்டிருந்தாள். இடுப்பை தொட்டு பார்ப்பியாலே, மலையில் வாழ்கிற பொண்ணு தொட்டது ஈன்னு இழிச்சிட்டு ஒட்டிக்குவான்னு நினச்சியோ? கொன்னுரு வேண்டா, யாருக்கிட்ட உன் ஈன வேலையை காட்டுற என்று மாற்றி மாற்றி அடிக்க, இனி அப்படி செய்ய மாட்டேன் தாயி என்று அந்த பொறுக்கி கீழே விழுந்தபடி அடி தாங்காது கையெடுத்து கும்பிட்டான். கீழே விழுந்தவன் நெஞ்சில் காலை வைத்து ஓங்கி மிதித்தவள், இப்போ இடுப்பை தொடுடா பார்ப்போம், இந்த கைதானே தொட்டது என்றவள் அவனது வலது கையை வளைத்து பிடித்து முறுக்க துவங்கினாள். சூப்பர், பொண்ணுங்கன்னா இப்படித்தான் தைரியமாக இருக்கணும் என்று செல்வா விசில் அடித்து அவள் செயலை பாராட்ட, வேணா சார், அது சரியான பஜாரி, நாம் போகலாம் வாங்க. முத்து அங்கிருந்து நழுவ முயல செல்வாவோ அந்த பெண்ணை நோக்கி நடந்தான். செல்வாவின் குரலில் திரும்பி பார்த்த அந்த பெண்ணின் விழிகளில் திகைப்பு தோன்றியது. பின்பு அவள் விழி அகல அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவளது சிலை நிலையை அறிந்த அந்த பொறுக்கி எழுந்து தப்பியோட முயல செல்வா அவனை தடுத்து பிடித்தவன் முத்துவை பார்த்து, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா என்று கேட்க, இருக்கு சார். முத்து கூறிய உடனே காவல் நிலையத்துக்கு அழைத்து விஷயத்தை கூற, அடுத்த சில நிமிடங்களில் காவல்துறையினர் வந்து அந்த பொறுக்கியை அள்ளி கொண்டு போயினர். போவதற்கு முன் அந்த காவல்துறை அதிகாரி செல்வாவிடம் பேசிவிட்டு அவனிடம் கையை குலுக்கி கொண்டு சென்றார். இவ்வளவு கூத்து நடந்து முடிந்தும் அவள் தன்னுணர்வு பெறாத அதிர்ச்சியில் அப்படியே நின்றிருந்தாள். இப்போது செல்வாவின் கவனம் அவள் மீது திரும்பியது. அவள் தன்னையே வைத்த கண் வாங்காது பார்ப்பது கண்டு அவனது விழிகளில் சுவாரஸ்யம் தோன்றியது. ஹே பொண்ணே என்று அவன் தனது வலக்கையை அவளது முகத்தின் நேரே ஆட்ட, ஏமா பொம்மி, என்னாச்சுமா உனக்கு? முத்து பதற்றத்துடன் அருகில் இருந்த குளிர்பான கடையிலிருந்து சோடாவை எடுத்து உடைத்து அவளது முகத்தில் விசிறி அடிக்க, அதில் சுய உணர்வு பெற்று மலங்க மலங்க விழித்தவளை கண்டு, நல்லா இருந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்று முத்து புலம்ப, பொம்மி. செல்வா ரசனையுடன் அவளது பெயரை மென்மையாய் உச்சரித்து பார்க்க, அந்த சத்தத்தில் மீண்டும் அவனை திரும்பி பார்த்தவள் அடுத்த நொடி வீல் என்ற சத்தத்துடன் மயங்கி விழுந்தாள். என்னங்கடா இது, சோடா தெளிச்சா மயக்கந்தானே தெளியும், இந்த பொண்ணு என்ன திரும்பி மயங்கி விழுது? முத்து தனக்குள்ளே பேசியபடி நிற்க, செல்வா சுதாரித்து கொண்டு அவளை தனது கைகளில் தாங்கி கொண்டு, முத்து குவிக், தண்ணி தெளிங்க அவன் பதற்றத்துடன் கூற, தண்ணி என்ன சார், சோடாவே தெளிக்கிறேன் என்று முத்து மீண்டும் சோடா அவளது முகத்தில் தெளிக்க அவளது மயக்கம் மெல்ல தெளிந்தது. பூமி, இங்கே பாருமா, முத்து பதற்றத்துடன் சொல்ல, சார் என்று முத்துவை பார்த்தபடி நிமிர்ந்தவள் தனது முகத்துக்கு நேரே செல்வாவை கண்டதும் திகைத்து விழித்தாள். பின்புதான் செல்வாவின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதைக் கண்டு அவள் பதறியபடி எழுந்தமர்ந்தாள். மீண்டும் அவனை கண்டு அவள் மயக்கம் போடும் முன் முத்து முந்தி கொண்டார். அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி சார் பேயோ பூச்சாண்டியோ கிடையாது, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு என்று முத்து கூற, இவங்க ஆஃபீஸருன்னா அப்போ அவள் தனக்குள் கேள்வி கேட்டபடி யோசனையில் ஆழ்ந்தாள். பொழுது சாய ஆரம்பிச்சிருமா, நீ ஊருக்கு கிளம்பு என்று முத்து கூற, சரிங்க சார் என்றவள் எழுந்து நின்றாள். இந்த நிலைமையில் அவங்க பஸ்ஸில் போக வேணாம், நம்ம ஜீப்பில் வர சொல்லுங்க செல்வா முத்துவிடம் கூற, பஸ்ஸில் போக மாட்டேன், பொடிநடையே நடந்து போயிடுவேன் என்றவளை கண்டு செல்வா வாட் என்று திகைத்தான். ஆமாம், அதுக்கு என்ன? அவள் அவனை புரியாது பார்த்தாள். 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க முத்து, நாம் சாமான்களை வாங்கிட்டு கிளம்பிடலாம். அதுவும் சரிதான் பொம்மி, இந்த நேரத்தில் நடந்து போக வேணாம், எங்கள் கூடவே வா, உன் அப்பாருக்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றவர் வீட்டுக்கு தேவையான சாமானுங்க வாங்கணும், கூட வந்து உதவி பண்ணு என்று அவளிடம் கேட்டுக்கொள்ள எந்தவித பிகுவும் பண்ணாது அவள் உடன் வந்தாள். அடுத்த 10 நிமிடங்கள் எல்லாம் பொருட்களை வாங்கி கொண்டு ஜீப்பில் ஏறி ஊரை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். பின்னால் அமர்ந்திருந்த பொம்மியை செல்வாவின் விழிகள் தென்றலை போல ரசனையுடன் வருடி சென்றது. எந்த பெண்ணிடத்திலும் தோன்றாத ஒரு உணர்வு அவனுக்கு இவளிடத்தில் தோன்றியது. இவளுக்காக தான் அவன் இத்தனை வருடங்களாய் காத்திருந்ததாய் எண்ணினான். இந்த எண்ணமெல்லாம் ஏன் என்கிற கேள்விக்கு அவனுக்கு விடை தெரியும் போது அவனால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுமோ? உண்மை எப்போதுமே கசக்கத்தானே செய்யும். அதை உணராதவளாய் பொம்மி வேடிக்கை பார்த்தபடி வந்தாள். அவளது மனதில் பல கேள்விகள் அடுக்கடுக்காய் எழுந்தது. வசந்தகுமார் பேருந்து நிலையத்திற்கு சென்று விசாரிக்க துவங்கினார். அங்கு டீ கடை வைத்திருந்த கோபாலிடம் தனது விசாரணையை துவங்கினார். இன்னைக்கு புதுசாக யாராச்சும் ஊருக்குள்ளே வந்தாங்களா? அப்படியா சாமி, எனக்கு ஞாபகம் இல்லையே. அவன் தனது தலையை சொரிந்தான். நான் பார்த்தேயா, கடையில் வேலை பார்க்க பையன் கூறினான். யாருன்னு உனக்கு தெரியுமா? புதுசாக வந்திருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க, அவரோட அம்மாவோட வந்திருக்கிறாராம். ஓ, வயசு என்ன இருக்கும்? சின்ன வயசு தான், 30 வயசு இருக்கும் ஐயா என்ற பையனை கண்டு அவர் யோசனையுடன் தாடையை தடவினார். பின்பு தனது அலைபேசியை எடுத்து தந்தைக்கு அழைத்த விவரத்தை கூறினார். ஆஃபீஸரை சந்திக்க நாளைக்கு ஏற்பாடு செய் வசந்தா என்று கூற, சரிப்பா என்று அலப்ப துண்டித்தார் வசந்தகுமார். தந்தையின் சொற்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க முற்பட்டார். அந்த நேரம் ஜீப் ஊருக்குள் வந்தது.